முருகா வெற்றிவேல் முருகா. வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை. என் அன்பு தங்கமே, உன் கண்ணீருக்கு காரணமானவர்களுக்கு இதுதான் இறுதி கட்டம். நான் மட்டும் ஏன் வாழ்க்கையில் இவ்வளவு கஷ்டத்தை சந்திக்கின்றேன்? ஏன் வாழ்க்கை முழுவதும் கண்ணீர் மட்டும்தான் இருக்கின்றது? சந்தோஷம் என்ற ஒன்று இல்லை. நான் மட்டும் ஏன் இவ்வளவு கஷ்டத்தையும் துன்பத்தையும் எனக்கு கொடுக்கிறீர்கள் முருகனப்பா என்று நீ கேட்கின்றாய். எல்லாவற்றிற்கும் காரணம் வேறு யாரும் இல்லை, நீ மட்டும்தான். என்னவென்று சொல்கின்றேன், முழுமையாக கேள் தங்கமே. மற்றவர்கள் மேல் நீ வைக்கின்ற அளவு கடந்த பாசமும் நம்பிக்கையும் தான். நீ வைக்கின்ற அதே பாசத்தை அவர்களும் உன்மேல் வைத்து இருக்கின்றார்களா என்பதை நீ புரிந்து கொள்ளாமலேயே போய்விடுகின்றாய். அவர்களை நீ கண்மூடித்தனமாகவும் நம்புகின்றாய். எல்லோரிடமும் கண்மூடித்தனமாக பாசமும் வைக்கின்றாய். நீ நட்போடும் பாசத்தோடும் பழகுகின்ற அனைவருமே உன்னிடம் பாசத்தையும் நம்பிக்கையையும் தப்பாக எடை போடுகின்றார்கள் தங்கமே. நீ யாரை நினைத்து மிகவும் அழுது கொண்டு இருக்கின்றாயோ அவர்கள்தான் உனக்கு உண்மையான உறவா இருக்கவே இல்லை. உன்னை சுற்றி சில பேர் இருக்கின்றார்கள், அவர்களைத்தான் சொல்கின்றேன். நீ நிச்சயம் அவர்கள் மீது அளவு கடந்த அன்பு வைத்து விடுகின்றாய். பின்னர் அவர்கள் இல்லை என்றால் நீ மிகவும் வேதனையோடு அழுது கொண்டு இருக்கின்றாய். உன் கண்களில் இருந்து கண்ணீர் வருவதை அவர்கள் உன்மேல் உண்மையான அன்பு வைத்திருந்தால் உன்னை விட்டு பிரிந்திருக்கவே மாட்டார்கள் என உனக்கு ஏன் புரியவில்லை? அவர்கள் தேவை முடிகிற வரைக்கும் உன்கிட்ட நல்லா பேசினார்கள். தேவைகள் முடிந்த பிறகு உன்னை விட்டு விலகி சென்று விட்டார்கள். ஆனால் நீயோ அவர்கள் நம்மேல் உண்மையான பாசம் வைத்தவர்கள் என நம்புகின்றாய். காலத்தின் கட்டாயம்தான் நான் அவர்களை நம்மளை விட்டு பிரித்து வைத்திருக்கின்றது என்று நினைத்துக்கொள். எல்லாம் தான் உன் கண்ணீருக்கும் கஷ்டத்துக்கும் காரணமாக இருக்கின்றது. உன் கர்ம வினைகள் நிச்சயமாக கஷ்டத்தை கொண்டு வரும். ஆனால் இந்த கஷ்டம் எப்போதும் நிரந்தரமில்லை. உன்னுடைய அப்பாவின் ஆசீர்வாதத்தால் உன்னுடைய கஷ்டம் கவலை கண்ணீர் நீங்கி சந்தோஷமாக வாழப் போகின்றாய். உனக்கு கஷ்டம் கொடுத்தவர்களுக்கு தண்டனையை நான் கொடுத்து விடுவேன். இதுதான் அவர்களுக்கான இறுதி கட்டம். நிச்சயம் அவர்கள் செய்த நம்பிக்கை துரோகத்துக்கு அவர்கள் தண்டனையை அனுபவிப்பார்கள். அவர்களை பழிவாங்க வேண்டும் என்று நீ நினைக்காதே, நான் இருக்கின்றேன். தகுந்த தண்டனை அப்பா நான் கொடுக்கின்றேன். உன் அப்பா எல்லாவற்றையும் பார்த்து கொண்டு தான் இருக்கின்றேன். கவலைப்படாமல் இரு. கடந்த காலத்தை பற்றி நினைக்காமல் சந்தோஷமாகவும் தைரியமாகவும் இரு. உனக்காக நான் இருக்கின்றேன். ஓம் முருகா வெற்றிவேல் முருகா.